நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. இன்றைய தினம் பாவேந்தரும் மிகவும் பைந்தமிழும் பாவேந்தரும் என்ற தலைப்பிலே கவிஞர் பெருமக்கள் கவிதைகளை எழுதி வானொலியிலே வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து கவிஞர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறது தமிழருவி கலையகம். இன்றைய கவிதை களத்தை ஆரம்பித்து வைக்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்று வருமான என் ஜலநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். பாவேந்தரும் பைந்தமிழும் எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. பாவேந்தரும் பைந்தமிழும். தமிழ் தமிழ் என்றேதான் சொல்லித்தான் பாரும், அமிழ்து அமிழ்து என சுவையாய் இனித்திடுந்தான் பாரிர். தமிழையே சுவையாக உண்டிட்ட உணர்வால் தமிழையே பாவேந்தர் சுவாசித்தார் நன்கு. மென்மையோடு வன்மையுமாய் இருந்திடும் எழுத்தும் ஓமையோடு உருவகமாய் காட்சிகளாய் காட்டும். கவி நயமாய் கலை நயமாய் சொல் நயமாய் பாநயம். செவி இன்பம் நாய் இன்பம் உளம் இன்பம் பெற்றிடும். தமிழுக்கு அமுதென்று சுவையோடு சொல்வார். தமிழுக்கு நேராக உயிரைத்தான் வைப்பார். தூக்கத்தில் பிதற்றுகின்ற வேலையிலும் நன்கு தூய தமிழே பிதற்றும் என் வாய்தாம் என்பார். சுற்றம் நட்பு சூழினும் உற்ற உறவாய் தமிழ் என்பார். வற்ற குளத்தில் வாகாக வகையாய் தமிழே வந்தூரும். கற்றோர் சென்ற இடமெல்லாம் கவினுர தமிழ் சிறப்பு செய்யும். பெற்றோர் ஆசிரியர் போல் பெருமை சேர்க்கும் தமிழ் என்பார். பொன்னாக தோன்றுகின்ற சிறு குழந்தை பெண்ணை பண்ணாக அலிதமிழே உயிர் பெற்றார் போல பாவேந்தர் பதித்திடுவார் பைந்தமிழாய் கண்டு. நாவேந்தும் நற்றமிழை நாள்தோறும் நன்று. பாவேந்தர் உள்படவே பல்லோரும் அன்று. நாத்திரமாய் தமிழ் தமிழ் என்றே நவிழ்வார். உள்ளத்தில் உள்ளதையே உள்ளவாறு உரைப்பார். உள்ளவாறு தமிழ் மொழியை உள்ளத்தில் வைத்தார். இன்று பல்லோர் ஆற்றொழுக்காய் அழகு தமிழில் ஊட்டெடுக்கும் வண்ணமாக பாட்டெடுத்தும் பல்விதமாய் போற்றித்தாம் பண்பாடுவார். பேசுவது மேடையில் தூய தமிழ், இடை பேணுவது வாணிபத் தமிழ், கூசுவது பிறமொழி பேசும் தமிழரை. நன்று நன்று நகைக்கதுகான் நற்றமிழாம். ஒன்றி கம்பன் கவிமொழிதாம் பாடுதுவாம். மிதிவண்டி நிலையமென கடையின் பேர் இருக்கும். மிதிவண்டி எடுப்போரும் கொடுப்போரும் இங்கு சைக்கிள் என்றே செப்பிடுவார் பெயர் பலகை பார்த்தும். கைக்குள்ளே தமிழ் என்பார், சைக்கிள் என சொல்வார். கைக்குள்ளே தமிழ் என்பார், சைக்கிள் என சொல்வார். தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. எழுத்தினிலே ஏற்றமாக பைந்தமிழை பதிப்பார். விழுமியதாய் உள்ளத்திலே விருப்பமாய் விரும்பார். உள்ளத்தில் பதிவதுதான் முதட்டில் ஒலிக்கும். உள்ளவாறு செந்தமிழை பதித்திட்டால் என்றும் வெள்ளம் போல் ஓட்டமாக தமிழ்மொழி பிறக்கும். சொல்வதுவும் பதிப்பதுவும் தமிழாய் இருக்கும். பன்மொழியை பாங்காக பயின்றாலும் தன்மொழியாம் தமிழில்தான் சிந்திக்கும். தாய்தானே முதல் உறவு, மற்றதெல்லாம் பின்வந்த உறவு. தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாய்மொழியிட்டும் வளர்தமிழாய். பாவேந்தரும் பைந்தமிழும் தமிழ் முழக்கமாக நாமணக்க நலமாக நன்குரைப்போம். நாமுன்றி நற்றமிழை நவின்றிடுவோம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. தமிழ் அது உயிர், தமிழ் அது அமிழ்து, தமிழ் அது உயிர். தாய் போல தமிழ், தமிழை பேசுவோம், தமிழரோடு உரையாடுவோம் தமிழில் என்று தன்னுடைய கவிதையை தந்திருந்தார் கவிஞர் ஜலநாதன் ஐயா அவர்கள். ஆமாம், மிதிவண்டி நிலையம் என்று போட்டிருப்பார்கள், ஆனால் சைக்கிள் என்றே பேசுவார்கள். தமிழை பேச வேண்டும் என்பதை அவர் சிறப்பாக குறிப்பிட்டு அந்த கவிதையை தந்திருந்தார். வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பிங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து இணைந்து